ஹை கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம பவர் ஷெல்லில் எப்படி வந்து ஒரு மிஷினோட சர்வீஸ் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, அந்த சர்வீஸ் எப்படி ஸ்டாப் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது, பைப் லைன் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சர்வீஸ் என்னென்னலாம் ரன் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம கெட் சர்வீஸ் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இவ்வளோ சர்வீஸ் ரன் ஆகுது இல்லையா இந்த மிஷினில். இப்போ வந்து இதில் வந்து ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் மட்டும் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ அது மட்டும் வேணும் அப்படின்னா கெட் சர்வீஸ். இப்போ ஒரு விண்டோஸ் அப்டேட் சர்வீஸ் வேணும்னு வச்சுங்களேன். விண்டோஸ் அப்டேட்டுன்ற சர்வீஸ்க்கு இருக்கிற சர்வீஸ் நேம் வந்து இந்த பேரில் இல்லை. ஸோ அதனால் இந்த எரர் வருது. இப்போ நம்ம எப்படி ஈஸியாக என்ன சர்வீஸ் நேமில் இருக்குது விண்டோஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா, டபிள்யூயும் விண்டோஸ்க்கு அப்டேட்டுக்கு யூவும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாரை கால் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சர்வீஸோட நேம் வரும். WAUSERV. இதுதான் வந்து விண்டோஸ் அப்டேட்டோட சர்வீஸ். இப்போ வந்து இந்த சர்வீஸை வந்து நம்ம ஸ்டாப் ஸ்டேட்டஸில் இருக்குது இது. ஓகேவா? இப்போ இந்த சர்வீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சிங்களேன். ஸ்டார்ட் சர்வீஸ்னு போயிட்டு WAUSERV அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்டர் பண்ணோன்னா இந்த சர்வீஸ் வந்து இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன். கெட் சர்வீஸ் போட்டு செக் பண்ணிங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு சர்வீஸ் வந்து எண்டில் தான் என்ன வேல்யூவில் ஸ்டார்ட் ஆகணும்னு கண்டுபிடிக்கணுன்றதுக்கு அவசியம் இல்லை. இப்போ வந்து நீங்கள் ஒரு டைம் சர்வீஸ், விண்டோஸ் டைம் சர்வீஸ் வந்து செக் பண்ணணும்னு வச்சிங்களேன். இப்போ விண்டோஸ் டைம் சர்வீஸ் என்ன பேரில் இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியல. ஆனால் அது ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அப்படின்னா, டைம் மட்டும் நமக்கு ஈஸி இல்லையா ஞாபகம் வைக்கிறது. ஏன்னா டைம் சர்வீஸ் தான். ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டார் போட்டு டைம் போட்டு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன். இப்போ இது என்ன பண்ணுன்னா, எந்தெந்த சர்வீஸ்லாம் டைம்னு முடியுதோ அந்த சர்வீஸ்லாம் கொண்டு வந்து தரும். இப்போ பார்த்தீங்கன்னா W32 டைம் அப்படின்றது தான் வந்து விண்டோஸ் டைமோட சர்வீஸ். ஸோ இது வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், கெட் பண்ணுறோம், இது எல்லாம் பண்ணுறோம் இல்லையா. இப்போ இதுக்கு வந்து ஒரு வேரியபிளுக்கு எப்படி அசைன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலான்னு பார்க்குறோம். ஏன்னா WAUSERV அப்படின்ற அளவுக்கு நீங்கள் லென்த்தியாக ஒவ்வொரு தடவையும் டைப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், விண்டோஸ் அப்டேட் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபார்மாக போட்டுட்டு இதுக்கு வந்து இந்த பேர் WAUSERV அப்படின்ற பேரை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேரியபிளை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் நேம் வரும். இப்போ இதே வந்து கெட் சர்வீஸ் போயிட்டு நேமு இந்த வேரியபிளை கால் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன். இப்போ உங்களுக்கு அந்த சர்வீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து தரும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்வீஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணணுன்னு வச்சிங்களேன். ஸ்டாப் சர்வீஸ், இந்த வேரியபிள் நேம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சர்வீஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து கெட் சர்வீஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸோட ஸ்டேட்டஸ் வந்து காட்டும். இப்போ இதையவே வந்து நீங்கள் எப்படி, இப்போ வந்து இது ஸ்டாப் ஸ்டேட்டஸில் இருக்குது. இந்த சர்வீஸோட ஸ்டேட்டஸை கெட் பண்ணிவிட்டு இந்த சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னா, நம்ம பைப் லைன் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ பைப் லைன் கமெண்ட் அதுக்கு தான் யூஸ் ஆகும். அதாவது ஒரு கமெண்டோட அவுட்புட்டை எடுத்து அடுத்த கமெண்டை ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு பைப் லைன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். கெட் சர்வீஸ் நேமு, இப்போ இந்த சர்வீஸை கெட் பண்ணிவிட்டு இப்போ சர்வீஸ் ஸ்டாப்பில் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட அவுட்புட்டை வச்சு இப்போ கெட் சர்வீஸ் பண்ணும்போது அது ஸ்டாப்பில் இருக்குதுன்னு சொல்லிடும். இப்போ அதோட அவுட்புட்டை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னு வச்சிங்களேன். இப்போ திருப்பி வந்து ஸ்டேட்டஸ் போய் பார்த்தீங்கன்னா, கெட் சர்வீஸ் ஸ்டேட்டஸ் போய் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சர்வீஸை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, ஒரு சர்வீஸோட நேம் மட்டும் தெரியும், ஆனால் அதுக்கான விண்டோஸ் சர்வீஸோட நேம் என்ன அப்படின்றது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, அந்த கண்டுபிடிச்ச சர்வீஸோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது, அது ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை எப்படி பயன்படுத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, ஒரு கமெண்டோட அவுட்புட்டை அப்படியே எடுத்து எப்படி வந்து பைப் லைன் யூஸ் பண்ணி அடுத்த ஒரு கமெண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் திங்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம்.
நன்றி.